காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்க வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு கிரௌடு நம்ம அசஸ் பண்றோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் கிரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் கிரௌட்னா ஒரு 6 to 7 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிக்கலாம். ஒரு டென்ஸ் கிரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் நிக்கலாம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த கிரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் கிரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த வந்து பந்தோபஸ்து வந்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்க வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டல கம்ப்ளீட்டா. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்க கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. அதனால அங்க போடுறது வந்து 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480, நாகப்பட்டினம் மாவட்டம் 410, திருவாரூர் 413, நாமக்கல் 279, கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷன்ல கொடுத்திருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்ல கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னது. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு நியர்லி அபவுட் 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா. சோ இப்ப இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப செக்யூரிட்டி ஏதாவது லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல அந்த ஜங்ஷன், இந்த ரவுண்டானா ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலா நம்ம ஒரு 30 minutesல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clockல இருந்து 4 o'clock ஆச்சுது. அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்டா அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல அங்கிருந்து கிளம்பிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையம் கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டானா பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைட்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்க 6 o'clockல அங்க ஆரம்பிச்ச வண்டி வந்து அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த கிரௌட் நேச்சுரலா 2 சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ
இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி கிரவுட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது, ஸ்மூத்தாக டிஸ்பர்ஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளவு ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாம போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்ட விசாரிச்சோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது ஒண்ணு இல்ல. சரி, இது நான் அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா வந்து இப்ப காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது. என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி, எவ்வளவு அமைதியா கன் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாருங்க. அது சொல்லல. அதாவது சரி நான் கேக்குறேன், நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். அதாவது வந்து இப்ப வந்து அந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குது. ஃபுல் டீடைல் கிடைச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் பிகாஸ் இல்ல ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காது. இல்ல ஓகே ரைட் ஓகே அது ஈபில பேசிக்கிட்டோம். அவங்க ஈபில பேசிக்கிட்டோம். இல்ல அது நான் இப்ப சொல்ல முடியாது. அவங்க ஈபில சொல்றாங்க. கேட்டு மைக்க கொஞ்சம் சார் மைக் பேரு என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டே இருக்கு.
தலைமை பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் கரூர் மாவட்டம். சார், தலைமை பொறியாளர் கரூர் மின்பகிர்மான மண்டலம் சே. ராஜலட்சுமி. தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு. இப்ப அந்த மின் வாரியத்துல ஆஃப் பண்றதுக்கு மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல மின் வாரியம் தொண்டர்கள் ஏறணும், மரத்துல ஏறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறதுக்கு ஆபத்து இருக்கு. அதையும் மீறி அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தீங்க. ஏன்னா வேற இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்ல பர்மிஷனே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இதுக்கு அரசு நிர்வாகமும் ஒரு பொறுப்பு தான். எல்லா இடங்கள்லயும் பொதுவாக அப்ரூவ் பிளேசஸ் டு எல்லா கலெக்டர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீடிங் டிராப் பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது வந்து காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு உங்கள்கிட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரி அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை அரசியல் கட்சியினரே பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து வருமா அது பாதுகாப்புக்காக நம்ம ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். அது அவர் வரதுக்கு முன்னால நடந்தது. அவர் வரும்போது இல்ல, அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. மரத்து மேல ஏறினாங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க. மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை லைனை விட்டு நகண்டு வந்துட்டாங்கன்னா கொடுத்துருவோம். எல்லா இடத்துலயும் நான் சார் பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க. லெட் தம் ஆன்சர். Right.